ஸோ ஹாய் குட் மார்னிங். இன்னைக்கு உங்களை எடுக்க போகிற கேஸ் ஸ்டடிங்கிறதோட ஒரு கிளினிக்கல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். ஸோ உங்களுக்கு எல்லாமே ஒரு பேசிக் ஐடியா இருக்குங்களா ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் பற்றி? ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் சொல்லுங்கள், நான் என்னென்ன கரெக்டாக போகலாம். ஓகே, ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன்லாம் போகலாம். ஏன்னா தேரியாக போனோம்னா கொஞ்சம் போர் அடிக்கும். சரி, ஓகே. ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு எரோஷன் டிசீஸ். ஓகேவா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா போனில் நிறைய எரோஷன் ஏற்படும். ஸோ அது எதனால ஏற்படுன்றதோட ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு நாளாக கேட்கும். ஓகேவா? ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் சரி. ஸோ இவங்க சொல்கிறோம் அதே தான். இது ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் எது மூலியமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிளினிக்கல் கண்டிஷன் இருக்குது. அங்கே ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன ஹிஸ்ட்ரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட்னால வரலாம், ஆக்குபேஷன்னால வரலாம், மற்றும் இதோட இன்னும் என்னன்னா இப்போதைக்கு ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹெரிடிட்டி மூலியமாக கூட வருதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு அந்த தேதி இருக்குன்றது தெரியல. ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் இதுன்னு பார்த்தீங்கன்னா எரோஷன்ஸ் சொன்னாங்க. போன் ஒவ்வொன்று இன்னொரு எரோஷன் பதில் இன்னொன்று வேர்டு என்ன சொல்லலாம்? டீஜெனரேட்டிவ் டிசீஸ். ஓகேவா? ஸோ இதோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பெயின் இருக்கும். ஸோ இதில் எனக்கு பார்த்தீங்கன்னா பெயின் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்வெல்லிங் இருக்கும். அப்புறம் டெண்டர்னஸ் இருக்கும். அப்புறமாட்டி ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ரெடியூஸ் ஆகும். ஓகே. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா காமன் எல்லா இடத்துலையும் வெயிட் பேரிங் ஜாயின்ஸ்ல அதிகமாக வரும். ஸோ வெயிட் பேரிங் ஜாயின்ஸ்ல என்னன்னா மோஸ்ட்லி நம்ம எல்லாத்துக்கும் நீ தெரியும், ஹிப் தெரியும். ஓகே, ஆக்சுவலாக லோவர் பேக்லையும் இருக்கும். ஸோ இதான் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெயின் அக்கோ வரும். ஓகேவா? பெயின் எப்போ அக்கோ வராதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிஷியலாக நமக்கு தெரியாது. ஓகேவா? எடுத்தோடனே இதில் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 40 to 50% இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும்போது நமக்கு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்குன்றதே நமக்கு தெரிய வரும். ஓகேவா? ஸோ இப்படி தெரிய வரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான பெயின் இருக்கும். ஸோ இந்த ஷார்ப்பான பெயின் எப்போ இருக்கும்ன்றது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்னென்ன மூவ்மெண்ட் பண்ணாலுமே, ஆக்சுவலாக சொல்றது கொஞ்சம் ஸ்பீடாக நடந்தாலுமே இல்லை நடக்க ட்ரை பண்ணாலுமே இந்த மாதிரி பெயின் அவங்க ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வெல்லிங். ஓகேவா? ஸ்வெல்லிங் எப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய சைனோவியல் மெம்பரேன் அந்த கம்ப்ரெஷன் நடக்க அந்த சைனோவியல் மெம்பரேன் வெளியே வந்துடும். ஸோ வெளியே ஒரு நீட் தேக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்வெல்லிங் வரும். அது ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு நல்ல பல்ஜா இருக்கும். ஓகே, இந்த காலுக்கும் அந்த காலுக்கும் டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும் வெளியே ஸ்வெல்லிங் இருக்கும்போது. நெக்ஸ்ட் என்னன்னா டெண்டர்னஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, பேஷண்ட்ஸ் நீங்க விசாரிக்கும் போது என்ன சொல்லுவாங்க, காலையில எந்திரிக்கும் போது ரொம்ப அதிக பெயின் இருக்கு, எல்லாம் நடக்க முடியலன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிக்கும் போது ஒரு ரெஸ்ட்ல அடுத்த மூமெண்ட் அவங்க பண்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அது ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும்போது ஓகே தான். தென் காலில் அவங்க தூங்கி எந்திரிக்கும் போது அது ரொம்ப ஒரு ஹெவியான பேர்டனாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியும் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ரெடியூஸ் ஆகிருக்குது. ஸோ இதான் ஒரு காமனான சிம்டம்ஸ். ஓகேவா? வேற என்னெல்லாம் ஒரு சிம்டம்ஸ்? சவுண்ட் என்ன சவுண்ட்? ரெப்பீட்டஸ் சவுண்ட் இருக்கும். ரெப்பீட்டஸ் சவுண்ட். அடுத்து டயக்னோசிஸ். அதே மாதிரி இன்னொன்று இருக்கு, டெம்பரேச்சர். அது என்ன சொல்லுவோம்? வார்ம்த் அதிகமாக இருக்கும். வேற ஸ்டிஃப்னஸ். ஸோ ஸ்டிஃப்னஸ்னால தான் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கம்மியாகும். ஸோ மார்னிங் எந்திரிக்கும் போது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்டெப் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பெயின் இருக்கும், இன்னொன்று ஸ்டிஃப்னஸ் இருக்கும். சரியா? ஸோ டயக்னோசிஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 இருக்கு. ஃபிசிக்கலாக நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். அப்புறம் மட்டும் சில எக்ஸ்ரேஸ் மூலியமா கூட நம்ம பண்ணலாம். எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ. ஆமாம் சார். எம்ஆர்ஐ, சிடி. சிடி இதெல்லாம் டயக்னோஸ் பண்ணலாம். ஸோ ஃபிசிக்கலாக டயக்னோஸ் பண்ணும்போது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஈஸியாக மார்க்கே தெரியும். இன்ஃப்ளமேஷன் இருக்கும், பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க, தாங்கி நடப்பாங்க, மூவ்மெண்ட் ஒழுங்காக நடக்காது, பாஸ்டர் சரியா இருக்காது. ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
பிசிக்கல் எக்ஸாமினேஷன் படிச்சோம். ஸோ இதில் என்னன்னா எக்ஸ்ரே எடுக்க மூலியமா தெரியும், எம்ஆர்ஐ மூலியமா, சிடி மூலியமாவும் தெரியும். ஓகேவா? ஸோ இது நடக்கும்போது நம்ம எப்படி கண்டுபிடிக்கும் போது அதான் சொன்னோம்ல, போன் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். 2 போனுக்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து ரெடியூஸ் ஆகுறது மூலியமா நம்ம ஈஸியாக வந்து ஜாயிண்ட் ஸ்பேஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அது மூலியமா வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்படின்ற மெடிக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்து கார்டிகோஸ்டெராய்ட்ஸ் கொடுக்கலாம். அது மாதிரினா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாப்ராக்சின்ற ஒரு மெடிகேஷன்ஸ் கொடுக்கலாம். இது கொடுக்குற மூலமா வந்து இன்ஃப்ளமேஷன் குறையும், ப்ளஸ் அந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் வந்து குறையும். ஓகே, இதெல்லாம் வந்து இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ், இன்ஃப்ளமேஷன் குறைக்கிறதுக்கான ட்ரக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலா வந்து ஃபிசிக்கலா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெயிட்டை ரெடியூஸ் பண்ண சொல்லலாம். அப்புறமேட்டு வந்து ப்ராப்பரான டயட்ல இருக்க சொல்லலாம். அது மாதிரி அதிகமாக வந்து இன்ஃப்ளமேஷன் இன்க்ரீஸ் பண்ண கூடாத ஃபுட்ஸ் எல்லாம் வந்து டயட்ல இருந்து எடுத்துக்க சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா இது ட்ரீட்மெண்ட்ஸ்ல வரும். ஓகேவா? ஓகே, இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வந்து எதனால இன்னொரு ஃபேக்டர்னாலே வரும். ஓகேவா? அது வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் முழுக்க வெயிட் பேரிங்னால மட்டும் இல்லாம ஒரு சின்ன கீ ஃபேக்டர்னால கூட ஏற்படலாம். யாருக்காச்சும் தெரியுமா? ஏதாச்சும் உங்களுக்கு வச்சு தெரியும்? ஆக்குபேஷன், வெயிட் பேரிங், காலம் படிச்சுட்டு வந்த தவிர்த்தையும் இன்னொரு இருந்து வரும். எதுவும் தெரியுமா? அது வந்து ஹெரிடிட்டி கிடையாது, மெடிகேஷன் கிடையாது. நம்ம உடம்புல ஏற்படுற சின்ன மாற்றங்கள். ஜெண்டர் வச்சு கேட்கறான்னு நினைக்கிறேன். ஜெண்டர் வச்சு இல்லை சார், எல்லாருமே வரும். ஓகேவா? ஆனா அவங்க அந்த கண்டிஷன், அவங்க இந்த கண்டிஷன் கூட இருந்தால் அந்த கண்டிஷன் சேர்ந்து வந்துடும். ஐ மீன் டிஃப்ரெண்டாக கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சா அவங்க சாப்பிட்டு நல்லா வச்சுக்காங்க. எதுவும் அது வந்து பாஸ்டர் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். பாஸ்டர் அலைன்மெண்ட் அப்படி யோசிச்சு பாருங்க. பேக் பண்ணிக்கலாம். ஸ்கோலியோசிஸா? இல்ல. ஓகே, நானே சொல்லிடுறேன். ஃபிளாட் ஃபுட் இருக்கனாலும் அது வந்து ஏற்படும். ஓகேவா? ஃபிளாட் ஃபுட். நீங்க ஃபிளாட் ஃபுட் என்னன்னா அவங்க அதையும் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபிளாட் ஃபுட் எப்படி? ஸோ இப்போ ஃபிளாட் ஃபுட் இருக்கும்போது ஒரு இதில் ஆர்ச் இருக்கும்போது வந்து அந்த பாடியோட அலைன்மெண்ட் மாறும். ஒரு இதில் ஆர்ச் இல்லைன்னா ஒரு ரேட் பேஷண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கால் தான். ஸோ இப்போ ஒரு இதில் ஆர்ச் கம்மியாக இருக்குன்னா அவங்களுக்கு ஆக்சுவலி உங்களுக்கு இது மாறும். ஓகே, பாடி அலைன்மெண்ட் மாறும்போது ஒரு சைடாக தாங்கி நடப்பாங்க. ஓகேவா? இப்படி சும்மா நார்மல் நிற்கிறாங்கன்னா ஸோ இந்த ஆர்ச் இல்லாத ஒரு சப்போர்ட் வந்து இப்படி போகும். ஸோ இப்படி போகும்போது நம்மளோட பாடியோட வெயிட் வந்து ஸோ இழுக்கும் போது ஸோ டோட்டலாக அவங்களுடைய இது ஸ்ட்ரைட்டாக அதான் சொல்லுவாங்க. வருதுன்னு சொல்றாங்க. அந்த கண்டிஷன் ஏற்படுறதுனால வருதுன்னு சொல்றேன். ஓகேவா? நம்ம டோட்டலாக சொல்லுங்க என்ன கண்டிஷன் கேட்டு சொன்னோம். ஓகேவா? அது சொல்லும்போது ஒரு சைடாக நீங்கள் இதாகும் போது ஸோ அதுவும்னாலையும் கண்டிஷன் காசு ஆகுது. ஸோ அது தெரிஞ்சுக்கணும்.